ஹலோ காய்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியோட அப்டேட்டிவ் வீடியோ. அது என்னென்னா மார்க்கெட்டிங்கு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் எப்படி ட்ரேட் பண்ண அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட் பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ப்ரீவியஸ் டே க்ளோசிங் பெஸ்ட் வந்து 25,114. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ரவுண்ட் ஃபிகர் அது 25,000. இதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க போகிறோம். நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 25,114. இன்றைக்கி ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,118. ஒரு 4 பாயிண்ட் மேலே மூவ் ஆயிருக்கு. அப்போ நம்ம சிபிஎஸ் நம்ம கால் ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. அதாவது 25,100 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம் வாங்க. 25,100 கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம் நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி. $25,100 கால் ப்ரைஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டேக்கன் வச்சுக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம எப்பயும் போல தான் ப்ரீவியஸ் டேயோட ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே ஹை பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். எவ்வளோ 1112. அப்போனா இதுலேருந்து 1112 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 1112 மைனஸ் 35 பாயிண்ட் ஆன்சர் 77. இதை பேஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். 77. ஓகேவா. இப்போ மார்க்கெட் இப்போ சைட்வேஸ் மூமெண்டம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நம்ம வந்து இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கணும். அதாவது 60 பாயிண்ட் ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். ஹை ப்ரைஸ்லேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். ஹை பாயிண்ட் என்னது 1112. இதுலேருந்து 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணணும். ஆன்சர் 52. இந்த 52க்கு ஒரு ஜோன் ட்ராப் பண்ணிக்கணும். இப்போ 1 மினிட் வச்சுக்கணும். நீங்கள் தேதி வந்து 15, அதாவது 15ஆம் தேதி. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஜோன் என்ன 77. இந்த ஜோனை பார்த்தீங்களா, நம்ம ஜோன் இந்த 77. இந்த 77 கீழே க்ளோஸ் வச்சுட்டு மறுபடியும் மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். சப்போஸ் மேலே இருந்தால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த க்ளோஸ் வச்சும் 10 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆகலை. இந்த மாதிரி நம்ம ஜோனை 35 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணணும். இந்த ஜோனை தாண்டி ஒரு 10 பாயிண்ட் க்ளோஸ் வச்சு 10 பாயிண்ட் மேலே போகணும். சப்போஸ் மேலே போகாட்டி நம்ம கீழே ஒரு ஜோன் ட்ராப் பண்ணுவீங்க. அதாவது ஹை ப்ரைஸு 60 பாயிண்ட் மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணுங்க. மோஸ்ட்லி அந்த ஜோனை தொட்டுட்டு மினிமம் 5 to 10 பாயிண்ட் டார்கெட் வச்சுக்கலாம் வாங்க. கரெக்டாக இறங்கணும் வாங்க. கரெக்டாக தொட்டுட்டு மறுபடியும் நம்ம சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 35 பாயிண்ட் மைனஸ் பண்ண ஜோன் 77. இதை தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்குது. இந்த மாதிரி கீழே இறங்குச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்க வேண்டியது இந்த லெவலில் இருக்கக்கூடாது. 60 பாயிண்ட்ஸ் மைனஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் எடுக்கணும். நம்ம அந்த பாயிண்ட் வந்து 52 பாருங்கள். 52 கரெக்டாக பாருங்கள். 52 கரெக்டாக அந்த ஜோன் தொட்டுட்டு மேலே ஏறியிருக்காங்க. நம்ம டார்கெட் மினிமம் 5 பாயிண்ட் இல்லாட்டி 10 பாயிண்ட் வச்சுக்கலாம். மினிமம் 5 பாயிண்ட் வச்சுக்கலாம். அவனை 52 5 பாயிண்ட் ஆட் பண்ணது 57. இந்த 57 வரையும் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கணும். 57 பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல. வெயிட் பண்ணால் 57 நம்ம வெயிட் பண்ணணும். கன்ஃபார்ம் 5 பாயிண்ட் மோஸ்ட்லி வர வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க. கரெக்டாக 5 பாயிண்ட் கரெக்டாக 57 பாயிண்ட் இருந்துச்சு. பார்த்தீங்களா, நம்ம என்ட்ரி பேஸ் எங்கே இருக்குது, இந்த இருக்குது. கரெக்டாக 52 என்ட்ரி எடுத்துக்கலாம். மினிமம் 5 பாயிண்ட். அப்போனா 57 வரை வெயிட் பண்ணலாம் மோஸ்ட்லி. பாருங்கள் கரெக்டாக ரீச் ஆச்சு. 52 7
ஆக்ட் ஆயிடுச்சு. அழகாக ஒரு 5 பாயிண்ட் கிடச்சிச்சு. 5 பாயிண்ட் கிடச்சோன்னு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன்னா சப்போஸ் மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகலாம் பாருங்களேன். கரெக்டாக பாருங்கள், மேலே போயிட்டு பாருங்கள், கரெக்டாக மேலே அதுக்கு மேலே போயிருக்கேன். நம்ம வந்து மினிமம் 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மினிமம் 5 பாயிண்ட் இப்போ சைடு வேஸில் மினிமம் 5 பாயிண்ட் எடுத்தாலே போதும். பாருங்கள் கரெக்டாக பாருங்கள், மார்க்கெட் பாருங்கள், மேலே போயிட்டு கரெக்டாக பாருங்கள், மேலே போயிட்டு அப்போ மேலே போயிட்டு வாங்க, மேலே போயிட்டு அப்படியே அந்த மறுபடியும் இந்த 57 பார்த்தீங்கன்னா கரெக்டாக 57 52 உடச்சிட்டேன். புரியுங்களா? ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நம்ம முதல்ல எப்படி 52 என்ட்ரி எடுத்து 57 க்ளோஸ் பண்ணிடணும். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்போ ரிவர்ஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிவர்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்டாக ரிவர்ஸ் பாருங்கள், கரெக்டாக பாருங்கள், இந்த 52 கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கனால நம்ம வந்து சப்போஸ் நம்ம 35 மைனஸ் பண்ண இந்த ஜோனை தொட்டுட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுச்சுன்னா நம்ம அடுத்து என்ட்ரி எடுக்க வேண்டிய ஜோன் வந்து 60 மைனஸ் பண்ணி ஜோன் ட்ராப் பண்ணுமா, அந்த ஜோன் என்ட்ரி எடுக்கணும். அந்த ஜோன் வந்து 52. பார்த்தீங்கன்னா இந்த 52 எடுத்துகிட்டு மினிமம் டார்கெட் 5 பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா சைட்வேஸ்னால் எப்போ வேணும் அது மார்க் ரிவர்ஸ் ஆகலாம். ஆனால் 5 பாயிண்ட் எடுத்து க்ளோஸ் பண்ணிங்க ட்ரேடு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக வாங்க 52 வந்து இந்த 52 வந்து கரெக்டாக டேரெக்டாக வாங்க நேராக 57 5 பாயிண்ட் கரெக்டாக எடுத்துகிட்டு ரிவர்ஸில் கீழே இறங்கிட்டு மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் ஆகிடுச்சு பாருங்க. ஆமாம், இந்த ஈஸியாக 5 பாயிண்ட் ஈஸியாக எடுத்தாச்சு. இப்படி தான் சைட்வேஸ் மார்க்கெட்டு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.